உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். எனக்குன்னு சுயமா சம்பாத்தியம் இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல. அத வச்சு என் வீட்டு மனுஷங்களுக்கு மிட்டாய் வாங்கி தந்தா கூட எனக்கு ஆனந்தம் தான். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 11. காரில் ஏறியது முதல் வீடு வந்து சேரும் வரை தீபனின் மனம் அலைபாய்ந்தபடியே இருந்தது. ஏன் ஸ்ரீ அவனுக்கு போன் செய்யவில்லை என்றும் இரவு உணவுக்கு வெளியே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியும் வராத காரணத்தை அவள் ஏன் கேட்கவில்லை என்று மனம் உழன்றபடி இருக்க பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு லிப்டின் அருகில் சென்றான். அதற்குள் அவன் செல்போன் என்னை கொஞ்சம் பார் என்று பாட்டு சேர்க்க அதில் தெரிந்த நண்பன் ஆகாஷின் எண்ணை கண்டு யோசனையாக காதில் பொருத்தினான். சாரி சக்கி, இப்பதான் கிளம்புன, மறுபடி டிஸ்டர்ப் பண்றேன். என்ன செய்ய, என் நிலைமை அப்படி. பெருசா ஒண்ணும் இல்ல, நான் உனக்கான அனுப்புற மெயில்ல அப்படியே காப்பி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிடு என்றதும் சரிடா என்று போனை வைக்க போனான். இரு, வீட்டுல ஒய்ஃப் கொஞ்சம் கோவமா தான் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்றான் தன்மையாக. என் மேல எது கோபப்பட போறாங்க ஆகாஷ் என்று சர்வ சாதாரணமாக கேட்டவனை நினைத்து மற்றவன் தலையில் அடித்துக்கொண்டு, என்ன சக்கி நீ இப்படி இருக்க? வீட்டுக்கு நேரத்துக்கு வரலனா கல்யாணம் ஆன புதுசுல என் ஒய்ஃப் என்ன கோமா கத்துவ தெரியுமா என்று அங்கலாய்ந்தவனை, என்னடா சொல்றான் இவன் என்ற ரீதியில் செல்லை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மெயில் அனுப்புற அந்த வெட்டாணியின் வேலையை மட்டும் பாரு என்று சொல்ல, என்னது என்று குழம்பினான் மற்றவன். அதான்டா ஏறு வெங்காயம் என்று சிரித்து விட்டான் தீபன். போடடே, நண்பனாச்சுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ண பாரு, என்ன சொல்லணும், போய் பூரி கட்டையால 4 வாங்கு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று சபித்தவன் போனை வைத்து விட்டு சென்றான். போனை பார்த்து சிரித்த தீபன் குழப்பம் இறுக்கம் எல்லாம் தளர்ந்தவனாக உற்சாக நடை போட்டு வீட்டை அடைந்தான். கதவின் கைப்பிடியில் கை வைக்க அதுவோ நான் பூட்டப்பட்டு இருக்கிறேன் என்றது. மறுபடி வெளியில போயிட்டாளா? பார்த்தா பாவமா இருக்கா, ஆனா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா போலயே என்று சாவியை எடுத்து சாவி துவாரத்தில் நுழைக்க கிளிக் என்ற ஓசையோடு கதவு உள்வாங்கியது. அவனோ இன்னும் சாவியை திருப்பவே இல்ல, எப்படி திறந்தது என்று குழப்பமாய் உள்ளே பார்க்க அழகான இளம் சிவப்பு நிற ஸ்கர்ட்டும் அதற்கு எடுப்பாய் வெள்ளையில் சிவப்பு பூக்களை சிதறவிட்டது போன்ற டாப்பும் அணிந்து அழகோவியமாக நின்றாள் தன்யஸ்ரீ. அவளை பார்த்தபடி உள்ளே வந்த தீபன் மேஜை மேல் இருந்த புத்தகமும் அதிலே அவன் எண்ணம் கண்ணில் பட்டது. ஏன் மகாராணி போன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்க மாட்டீங்களோ என்று நக்கலாக கேட்டதும், நம்பர் கொடுத்த மகாராஜா போன் பண்ண லேண்ட்லைன் வாங்கி வைக்க மாட்டாரோ என்று பதிலுக்கு அவள் கலாய்த்ததும் தீபன் அதிசயித்தான். ஹே, என்னம்மா என்ன இப்படி ஓட்டுற, உன் போன்ல கூப்பிட்டுருக்கலாம்ல என்று இயல்பாக கேட்டபடி தன் பொருட்களை அதன் இடத்தில் வைத்தான். தலை குனிந்தபடி, என்கிட்ட செல்போன் இல்லையே, எப்படி கூப்பிடுவேன் என்று அமைதியாக அவள் சொன்னதும் ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டவன் போல என்று தீபன் சிரிக்க கடுப்பானாள் தன்யஸ்ரீ. போது மகாராஜா, உங்க சிரிப்பை நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து டேபிளில் அடுக்கினாள். நிஜமாவா ஸ்ரீ சொல்ற, உங்ககிட்ட போன் இல்லையா என்று கேட்டபடி முகம் கழுவிவிட்டு சாப்பிட அமர்ந்தான். பாட்டிக்கு போன் வச்சிருந்தா பிடிக்காது என்று கீழே போன குரலில் அவள் கூற, அப்ப எப்படி எல்லார்ட்டையும் பேசுவ என்று திருமணத்திற்கு முன் தாயோடு பேசியதாக தன் அறிந்தவை வைத்து அவன் கேள்வி எழுப்ப, அவளோ பாட்டி போன்ல தான் பேசுவேன் என்று சாதாரணமாக சொன்னாள். அவனும் பாட்டியோட போனில் தாயிடம் பேசியிருப்பாள் போல என்று நினைத்து, சரி நீ ரெடியாரு, நான் குளிச்சுட்டு வர, வெளியில போலாம், போன் வாங்கிட்டு அப்படியே இன்னைக்கு லஞ்ச் வெளியில சாப்பிடுவோம் என்று சொல்லி சாப்பிட்டு எழுந்தவள், கேட்கணும்னு நினைச்சேன், நேத்து நான் வரலையே, உனக்கு கோபம் இல்லையா என்றதும், எதுக்கு என்று இயல்பாக கேட்டபடி பாத்திரங்களை ஒதுக்கி கொண்டிருந்தாள் தன்யஸ்ரீ. இல்ல, ஃப்ரெண்டு சொன்னா வைஃப் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மறந்தா வேலையில இருந்து லேட்டா வந்தா அவங்களுக்கு கோவம் வரும்னு, அதான் கேட்டேன் என்றதும், எனக்கு அடிக்கடி வெளியில போய் பழக்கம் இல்ல, அதனால வெளியில கூட்டிட்டு போகலையேன்னு கோபம் வராது. நீங்க ஆபீஸ் வேலையா எவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னு நானே பார்த்தேனே, வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு வேலை, அவ்வளவுதானே. அப்படி வேலை பாக்குறதுனால தானே இந்த மரியாதையும் பதவியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கோவப்படணும் என்று கேட்டுக்கொண்டே அவள் அந்த ஒற்றை படுக்கை இருக்கும் அறைக்குள் உடை மாற்ற நுழைய எத்தனிக்க அவள் வழக்கையே தாவி பிடித்தவன், இதே ட்ரெஸ்ல வரியா
ஏஞ்சல் மாதிரி இருக்க என்று சொல்லிவிட்டு அவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள இன்றைய அவனின் பேச்சும் பார்வையும் தன்யாவை அவன் வசம் வீழச் செய்தது. அவனோ, எவ்வளவு இயல்பா என்னோட பேசுறா, எவ்வளவு நல்ல பொண்ணு, இந்த ரூபன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் என்று உள்ளம் அவனை அறியாமல் ஏதோ என்ன, ச இதென்ன, இனி அவதான் என்னோட வாழ்க்கை, நான் ஏன் இன்னும் அண்ணனை நினைக்கிறேன் என்று தன்னையே திட்டிக்கொண்டு கிளம்பி வர இருவரும் ஜோடியாக முதல் முறை மும்பை மாநகரை சுற்றி பார்க்க கிளம்பினர். லிப்டில் இறங்கி தரைத்தளம் அடைந்ததும் தனு என்று அவளை நோக்கி குரல்கள் வர அவள் சற்றே பின்தங்கி திரும்பி பார்த்தாள். தீபன் அவள் தன்னை தொடர்ந்து வராததை கண்டவன் அவளை நோக்க அவளோ 4-5 பெண்களுக்கு இடையில் முகம் சிவந்து நின்றிருந்தாள். அவர்கள் அவளை என்னவோ சொல்லி கிண்டல் எடுத்திருக்க வேண்டும் என்று தீபன் எண்ணிக்கொண்டான். பரமா என்று சொல்லி வேக நடையிட்டு அவள் அவனை அடைய, என்ன இத்தனை பேர் உன்னோட பேசுறாங்க, நீ வந்து 2 நாள் தானே ஆகுது என்றதும், நேத்து இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனல, அப்போ இவங்க பழக்கம் ஆனாங்க, எல்லாரும் தமிழ்தான் என்று சொல்லிக் கொண்டு அவனோடு இணைந்து காரில் ஏறினாள். அவன் ஆகாஷ் சொன்ன மெயிலை அனுப்பிவிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் வாசலில் காரை நிறுத்தினான். அங்கே அழகிய லேட்டஸ்ட் மாடல் போனை வாங்கி அவளுக்கு அளித்தவன் அப்படியே வீட்டின் பயன்பாட்டிற்கு ஒரு லேண்ட்லைன், வைஃபை ரவுட்டர் போன்றவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டு கூடவே ஒரு புதிய லேப்டாப் ஒன்றும் வாங்கி அவளிடம் கொடுத்தான். இதெல்லாம் எதுக்குங்க, போன் போதும், அதுவே இவ்ளோ வேலை, இதுல லேப்டாப் வேறையா என்றதும், வீட்டுல பொழுது போவேணாமா, அது மட்டும் இல்ல, நேத்தே உன் மாமியார் நீ பேசலன்னு என்ன லெப்ட் அண்ட் ரைட் சென்டர்னு எல்லா பக்கமும் வாங்குன்னு வாங்கிட்டாங்க, அதனால நீ இதெல்லாம் வச்சு அப்பப்போ அவங்க கூட வீடியோ கால் பேசு என்று சொல்லிவிட்டு அவன் பணம் கட்ட சென்று விட்டான். அவனையே பார்த்தவள் பின் அங்கிருந்த எலக்ட்ரானிக் பொருட்களை ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாள். சேல்ஸ்மேன் வந்து ஒவ்வொன்றையும் விளக்க அவளோ அதன் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும், மொத்த மார்க்கெட் எது என்று விசாரிக்க அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன் அவள் வாங்கி இருக்கும் பொருளின் விலை அறிந்ததால் மிகவும் பவ்யமாக அவளுக்கு பதில் அளித்தான். போலாமா இல்ல வேற எதுவும் வேணுமா என்று தீபன் அவளை நெருங்கி நின்று கேட்டதும், இல்ல போல ராஜா என்றாள். அவளின் விளிம்பு அவனுக்கு ஏதோ நிகழ்த்த அவள் தோளை அணைத்தபடி வெளியேறி பொருட்களை காரில் வைத்தான். மாலுக்கு போலாமா இல்ல ரெஸ்டாரண்ட் என்று அவன் இழுக்க, நல்ல காய்கறி பழம் எங்க கிடைக்கும், அங்க போகலாம், வீட்டுக்கு போனது நானே சமைக்கிறேன், வெளியில சாப்பிட வேணாம் என்று அவள் சொன்னதும் அவளின் சமையல் ருசியை இந்த 2 நாட்களில் அறிந்தவன் சரி என்று தலையசைத்தான். உனக்கு வெளியில சுத்தணும், புது இடம் அதெல்லாம் பாக்குறோன்னு ஆர்வம் இல்லையா என்று அவன் ஆர்வமாக அவளிடம் வினவ, அவளோ கண்டிப்பா இருக்கு, ஆனா இன்னைக்கு இல்ல, நீங்க ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல, போன் வேணுமேனு தான் உங்க கூட வெளியில வந்தேன், இல்லனா கண்டிப்பா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பேன், வீட்டுக்கு போனதும் நல்லா தூங்குங்க, அடுத்து எப்போ ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாலும் கிளம்பணும் இல்லையா, அதுக்குள்ள கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் ராஜா என்று அவன் மீது அக்கறை கொண்டு கூற, ஏய் கேட்கணும்னு நினைச்சேன், இதென்ன நீ என்ன ராஜான்னு சொல்ற என்று தன் அதிமுக்கிய கேள்வியை அவன் கேட்டதும், உங்க பேர் தெரியாது, மாமா அத்தான்னு ஓல்டு மாடல்ல கூப்பிடவும் விருப்பம் இல்ல, அதான் காலையில நீங்க என்ன மகாராணின்னு கலாய்ச்சதும் நானும் மகாராஜான்னு கூப்பிட்டேன், அதையே அப்படியே மெயின்டைன் பண்ண நினைச்சேன், ஆனா பெருசா இருந்தது, அதனால சுருக்கி ராஜா என்று அவள் விளக்கம் கொடுக்க அவளை வெள்ளங்கமாக பார்த்தான் தீபன். என் பேர் தெரியாதா, உங்ககிட்ட இதுவரை யாரும் சொல்லலையா என்று கேட்ட துணியில் மகிழ்ச்சி இல்லை. அவளும் இல்லை என்பதாக தலையை அசைக்க அவன் காய்கனி அங்காடியில் அவன் காடியை, அதாவது வண்டியை நிறுத்தினான். அவள் எடுத்த பழம் காய்களுக்கு பில் போட்டு வாங்கி கொண்டு வெளியே வரும்போது, இந்தா ஸ்ரீ, இது என்னோட டெபிட் கார்டு, உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ என்று நீட்ட, எனக்கு என்ன ராஜா செலவு என்றாள் வாங்காமல். அட, நான் சரியா வீட்டுக்கு பொருள் வாங்கி போடலனாலும் நீ கீழே இருக்க ஸ்டோர்ல வாங்க பணம் வேணும் தானே, அதான், அது மட்டும் இல்ல, உனக்குன்னு சில தேவைகள் இருக்கும், அதெல்லாம் என்கிட்ட சொல்லி வாங்க இப்ப உனக்கு சங்கடமா இருக்கலாம், அதான் இதை வச்சுக்கோன்னு சொல்றேன் என்று அவளிடம் காடை வலுக்கட்டாயமாக திணித்தான். சரி சரி அழுத்தாதீங்க, வாங்கிக்கிறேன் என்று அதை பெற்று அவளின் பர்சில் வைத்தவள் மனதிற்குள் தனக்காக யோசித்து செய்யும் அவனை மெச்சிக் கொண்டாள். அதெல்லாம் சரி, இதுக்கு பெண் நம்பர் யார் சொல்லுவா, என் தாத்தாவா என்று கிண்டல் அடிக்க, எனக்கு நோ அப்ஜெக்ஷன், அவர் வர சொல்லி கேட்டுக்கோ, ஆனா இனி நான் சொல்ல மாட்டேன் என்று அவளிடம் போக்கு காட்டி காரில் ஏற, எங்க பாருடா, அப்போ அக்கறையா கார்டு கொடுத்ததெல்லாம் சும்மாவா என்று மீண்டும் அவள் வம்பிழுக்க, அம்மா தாயே, என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பின் நம்பர், அப்புறமா போன்ல சேவ் பண்ணி தரேன் என்று சிரிக்க, அப்ப சரி என்று அவள் சாய்ந்து அமர்ந்ததும், நல்லா வம்பு பண்ற நீ, பாக்கதான் அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா என்று இழுக்க, என்ன அட பாவி மாதிரி செய்றனா,
நிஜமாவே அப்பாவிதான் ராஜா. கொஞ்சம் பயமும் உண்டு. பாட்டி தான் 4 நாள் முன்னாடி ரொம்ப திட்டினாங்க, பயப்படக்கூடாதுன்னு. யாருக்கிட்டயும் வம்பு பண்ணாதான் தப்பு. ஆனா நான் என் புருஷ கிட்ட தானே செய்யறேன் என்று வெகு இயல்பாக அவள் சொல்லிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க அவன்தான் அவள் பதிலில் உறைந்து போனான். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.